விமானத்தில் கரப்பான் பூச்சி இருந்ததால் இருவரின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ சான் பிரான்சிஸ்கோலிருந்து புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா விமானத்தில் தற்போது கரப்பாம்பூச்சி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிப்பும் கேட்கப்பட்டிருக்கிறது. தகவல்கள் என்ன? ஏர் இந்தியாவினுடைய சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட விமானத்தில் கரப்பாம்பூச்சிகள் கண்டறியப்பட்டதன் காரணமாக தற்பொழுது அதில் சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அந்த விமானம் என்பது சற்று நேரம் கொல்கத்தாவிலும் நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. 2 பயணிகள் இந்த சிறிய அளவிலான அந்த கரப்பாம்பூச்சிகளை கண்டறிந்து கம்ப்ளைண்ட் செய்ததன் காரணமாக அவர்களுடைய இருக்கையும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு ஏர் இந்தியாவினுடைய நிர்வாகம் சார்பாக தற்போது அதிகாரப்பூர்வமாக நிறுவனத்தினுடைய செய்தி தொடர்பாளர் பகிரங்க மன்னிப்பையும் அவருக்கு ஏற்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகள் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா 180 சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து மும்பை வழியாக கொல்கத்தா சென்ற விமானத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருப்பதற்கு தற்போது ஏர் இந்தியா நிறுவனமும் வருத்தம் தெரிவித்துள்ளது. உடனடியாக அவருக்கான இருக்கைகள் மாற்றப்பட்டு இந்த தவறு என்பது எதிர்காலத்தில் நடைபெறாது என்ற ஒரு கருத்தையும் ஏர் இந்தியா விமானத்தினுடைய நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.